என் தங்கமே, நீண்ட நாட்களாக உன் மனதை வாட்டிக் கொண்டிருக்கும் அந்த வறுமை என்ற சங்கிலியை இன்று நிதிகா தேவி உடைத்து விடப்போகிறாள். நீ நினைக்கும் அந்த ராஜயோகம், அந்த கோடீஸ்வர வாழ்க்கை, அது ஒரு கனவு அல்ல, அது உன் விதியில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் தடைபட்டு உன் கதவுக்கு வராமல் நிற்கும் காரணம், உன் வீட்டின் ஆற்றல் சமநிலையில் ஒரு சிறிய குறைபாடு தான். அதனால்தான் இன்று நான் உனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லப் போகிறேன். அது மிக எளிதானது, ஆனாலும் அதன் பலன் மிக பெரியது. உன் கையில் இருக்கும் ஒரு சாதாரண நாணயம் கூட, நிதிகா தேவியின் பார்வையில், உனக்கு அதிர்ஷ்டம் தரும் தெய்வீக இயந்திரமாக மாறும். என் தங்கமே, முதலில் அந்த நாணயத்தை எடுத்து உன் இதயத்தில் வைத்து 3 முறை மெதுவாக, நிதிகா தேவி, என் வாழ்க்கையில் ராஜயோகம் வர ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லு. உன் வார்த்தைகள் உன் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். பின்னர் அந்த நாணயத்தை உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். ஏன் அந்த மூலை தெரியுமா? அது தான் ஈசான்ய மூலை. அங்கே தான் வளமும் ஆசீர்வாதமும் பணப்பெருக்கமும் நுழையும் வாயில். பலர் இதை அறியாமல் அந்த இடத்தில் தேவையில்லாத பொருட்களை வைத்துவிடுகிறார்கள். ஆனால் நீ அந்த மூலையில் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாணயத்தை வைத்துவிட்டால், பணத்தின் ஆற்றல் உன் வீட்டிற்குள் நுழைய வழி கிடைக்கும். நாணயம் வைக்கும் போது உன் மனதில் சந்தேகமோ பயமோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிதிகா தேவி உன் நம்பிக்கையை மட்டுமே பார்க்கிறார். நீ உறுதியான நம்பிக்கையுடன் வைத்தால், அந்த நாணயம் உன் வாழ்க்கையில் வறுமையை தள்ளி விட்டு கோடீஸ்வர யோகம் கொண்டு வரும். சில நாட்களில் உனக்கு தெரியாமல், வேலை வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி, எதிர்பாராத பணவரவு, மற்றும் நீ நினைத்த பெரிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் நுழையத் தொடங்கும். என் தங்கமே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். உன் வீட்டில் அந்த நாணயத்தை வைத்த பிறகு, ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் அதை மனதில் நினைத்து, நிதிகா தேவிக்கு நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொல்லும் அந்த உணர்வு, உன் பணப்பெருக்கத்தை 10 மடங்கு அதிகரிக்கும். ஏனெனில் நன்றியுணர்ச்சி உள்ள இடத்தில் தான் தேவியின் அருள் நித்தியம் தங்கி இருக்கும். நீ இப்படிச் செய்தால், உன் வாழ்க்கையில் இருந்த அந்த வறுமை என்ற இருள், காலை சூரியன் எழும்பும் நேரம் போல கரைந்து போகும். உன் முகத்தில் மீண்டும் நம்பிக்கையின் ஒளி தெரியும். நீ உன் கையில் பணம் இல்லாத நாள்களை மறந்து விடுவாய். உன் வாழ்க்கை ஒரு ராஜயோகம் கொண்ட பாதையில் பயணம் செய்யத் தொடங்கும். நான் உன்னை சவால் விட்டு சொல்கிறேன் என் தங்கமே, நீ இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் செய்தால், உன் கையில் இருந்த அந்த சிறிய நாணயம், உன் வாழ்க்கையை கோடீஸ்வர வாழ்க்கைக்கு அழைக்கும் கதவாக மாறும். இன்று தொடங்கு, நாளைய வெற்றி உன் கதவுக்கு வரும். நிதிகா தேவியின் அருள் உன் வீட்டில் எப்போதும் தங்கும். என் தங்கமே, இந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் சாதாரணம் அல்ல. இந்த நாணயம் உன் வீட்டில் இருந்தால் அது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அதிசய சக்தியாக மாறும். ஏன் தெரியுமா? வைஷ்ணவி தேவியின் உருவம் இருக்கும் எந்த பொருளும் அந்த வீட்டில் செல்வம், ஆரோக்கியம், ஆனந்தம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் இழுத்து வரும். நீ இப்போ வறுமையில் இருக்கலாம், கையில் பணம் தங்காமல் போகலாம், எவ்வளவு உழைத்தாலும் வீட்டில் அமைதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாணயத்தின் சக்தி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால், அந்த நிலைமைகள் தலைகீழாக மாறிவிடும். நாணயத்தை பெறும் தருணம் முதல் அது உனக்கு ஒரு புதிய பயணத்தை தொடங்கும். நீ எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உன் கதவை தட்டும். இந்த நாணயத்தை எங்கும் வைக்கக்கூடாது என் தங்கமே. இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த இடம் உண்டு. உன் வீட்டின் வடக்கு திசையில் பணம் வைக்கும் இடம் இருக்கிறதே, அந்த இடத்தில்தான் வை.
ஏன் வடக்கு தெரியுமா? வடக்கு திசை குபேரனின் திசை. குபேரன் தங்கம், வெள்ளி, பணம், வைரம், எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி. அவர் இருக்கும் திசையில் இந்த வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயத்தை வைத்தால், குபேரனும் வைஷ்ணவி தேவியும் சேர்ந்து உனக்கு செல்வ பாதையை திறந்து வைப்பார்கள். நாணயத்தை வைக்கும் முன்னால் ஒரு விஷயம் மறக்காதே, அதை உன் கைகளில் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி, உன் மனதில் நீ விரும்பும் வாழ்க்கையை தெளிவாக கற்பனை செய். கையில் நிறைய பணம், உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பி, உன் குடும்பம் சிரித்து பேசும் காட்சிகள். இதை நினைத்து கொண்டே மனதில் 3 முறை, வைஷ்ணவி தேவியே, என் வீட்டில் செல்வம் நிரம்பட்டும் என்று சொல்லு. அப்புறம் தான் அந்த நாணயம் உன் உயிருடன் இணையும். உன் எண்ணங்களை உயிரோடு குபேரனின் அரியாசனத்துக்கு கொண்டு போய் வைக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்களை கவனித்து பாரு. இன்று உன் பாக்கெட்டில் கூட ஒரு 10 ரூபாய் இருக்காமல் இருந்தாலும், நாளை ஒருவரிடம் இருந்து பணம் வந்து சேரும். நீ நினைத்திருக்காத ஒரு வியாபார வாய்ப்பு உனக்கு திறக்கும். உன் வேலைப்பளு குறையாமல் இருந்தாலும், அந்த வேலைக்கு கிடைக்கும் சம்பளம் இரட்டிப்பு ஆகும். ஒருவேளை நீ வேலை தேடிக்கொண்டிருந்தால், அந்த வேலை வாய்ப்பு எதிர்பாராதவிதமாக உன் கையில் விழும். இந்த நாணயத்தின் சக்தி ஒருமுறை உன் வீட்டில் வேரூன்றிய பிறகு, உனது வாழ்வில் பணம் கிடைக்காத எனும் வார்த்தை முற்றிலும் நீங்கிவிடும். இதை உன் மனதில் நம்பிக்கையோடு வை, சந்தேகமே இல்லாமல் செய். ஏனெனில் வைஷ்ணவி தேவியின் சக்தி சந்தேகப்படும் மனதுக்குள் செல்வதில்லை. நம்பிக்கை கொண்ட மனதுக்குள் தான் அதிசயங்கள் நடக்கும். உன் மனம் தினமும் இந்த நாணயத்தை ஒரு முறை பார்த்தாலே, அதிலிருந்து உன் வாழ்க்கைக்குள் ஒரு மறைமுக காந்த சக்தி செலுத்தப்படும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு துன்பம் பார்த்தாலும், அந்த துன்பம் நீங்கும் நேரம் வந்துவிட்டது. வைஷ்ணவி தேவியின் அருள் கண்ணால் உன்னை பார்த்துவிட்டால், வறுமை உன்னிடமிருந்து தப்பி ஓடும். ராஜயோகம் என்றால் என்ன தெரியுமா? அது உனது மனம், உடல், வாழ்க்கை அனைத்தும் செழிப்பாக, அமைதியாக, உயர்ந்த நிலையில் இருக்கும் நிலை. அதே ராஜயோகம் இந்த 5 ரூபாய் நாணயத்திலிருந்து உனக்கு வரும். நீ இதை வைக்கும்போது, அந்த இடத்தில் ஒரு சிறிய குங்கும பொட்டும் வை. அது உன் வீட்டில் சக்தி நிறைந்த அலைகளை உருவாக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு, சிறிது குங்குமம் தடவி மீண்டும் அப்படியே வைப்பாயா? அப்படிச் செய்தால், அந்த நாணயம் உன் வாழ்க்கைக்குள் புதிய பண வாய்ப்புகளை அழைத்து வரும். உன் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் இதை ஒரு சாதாரண நாணயம்னு பார்த்தாலும், அது உனக்கு தான் வேலை செய்யும். ஏனெனில் நீ தான் அதற்குள் உன் எண்ணங்களையும் நம்பிக்கையையும் விதைத்திருக்கிறாய். நீ வைத்த இடத்தில் எவரும் அதை அசைக்க கூடாது. அது உனது வாழ்க்கை விதையைப் போல், அதனை பாதுகாத்து வளர்த்து விடு. உன் மனதில் இருக்கும் கடன்களும், பணச் சிக்கல்களும், நிறைய ஆண்டுகளாக வந்த கஷ்டங்களும், இவை எல்லாம் இந்த நாணயத்தின் சக்தியால் கரைந்து போகும். சில நாட்களில் உன் கையில் பணம் தங்கி, அதை எப்படிச் செலவிடுவது என்று நீயே யோசிக்க வேண்டிய நிலை வரும். நீ வறுமை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு, இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் சொல்லு. ஒருவேளை இன்னொருவர் இப்போ உன் போல் கஷ்டப்படுகிறார்களானால், அவர்களுக்கும் இதைச் செய்யச் சொல்லு. வைஷ்ணவி தேவியின் அருள் ஒருவரால் மட்டும் அல்ல, அனைவராலும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஒளி. இந்த 5 ரூபாய் நாணயம் உனக்கு இன்று ஒரு பொருளாகத் தோன்றலாம், ஆனால் நாளை அது உன் வாழ்க்கையை மாற்றிய அதிசயக் கருவியாக நினைவில் நிற்கும். என் தங்கமே, இதை நீ இப்போதே செய். இன்று உன் வீட்டில் வடக்கு திசையில், பணப்பெட்டி அல்லது பணம் வைக்கும் இடம் இருக்கிறதே, அங்கே இந்த நாணயத்தை வை.
நாளை காலை எழுந்தவுடன் நீ காணும் முதல் மாற்றம் உன் மனதில் வந்த நம்பிக்கையின் ஒளி. அதன்பின் அந்த ஒளி உன் வாழ்க்கையில் செல்வமாக மாறும். என்னை நம்பு, உன் வாழ்க்கையின் இந்த நொடிதான் திருப்புமுனை. உன் கையில் இருக்கும் இந்த சிறிய 5 ரூபாய் நாணயம் தான் உன் செல்வத்தின் கதவை திறக்கும் சாவி. வைஷ்ணவி தேவியின் அருள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ செய்யும் இந்த பரிகாரம் உன் வீட்டில் மட்டும் அல்ல, உன் மனத்திலும் செல்வம் நிரப்பும். உன் முகத்தில் வரும் புன்னகை, உன் குடும்பத்தில் வரும் அமைதி, இவை எல்லாம் இந்த ஒரே நாணயத்தின் அருளால் தான் வரும். உன் வாழ்க்கையின் வறுமை இன்று முடிந்தது. இனி நீ ராஜயோகம் வாழப் போகிறாய். என் தங்கமே, இந்த நம்பிக்கையை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். வைஷ்ணவி தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டை விட்டு போகாது. அந்த அருளில் நீ வாழும் வரை பணம், செல்வம், சந்தோஷம் உன்னுடன் இருக்கும். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் உன் கையில் இருக்கும்போது அது சாதாரண நாணயம் இல்லை. அது ஒரு வாழ்வை உயர்த்தும் தாயின் அருள் பொருள். அந்த நாணயம் உன்னிடம் வந்து சேர்ந்தது ஒரு சுமாரான சம்பவமில்லை, அது உன் வாழ்க்கையில் வறுமையை தூரத்துக்கு தள்ளி ராஜயோகம் கொண்டு வர நான் திட்டமிட்ட ஒரு அடையாளம். நீ அதை எளிதாக ஒரு பையில் வைத்து மறந்து விட வேண்டாம். அதை பார்த்தாலே உனக்கு நம்பிக்கை பிறக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி. நம்பிக்கை இருந்தால் பிரபஞ்சமே உன் பக்கம் வந்து நிற்கும். அந்த நாணயத்தை எடுத்து உன் வலது கையில் பிடித்து மனதில் வைஷ்ணவி தேவியை நினைத்து, இனி என் வீட்டில் வறுமை இல்லை, என் வாழ்க்கையில் செல்வம் மட்டுமே என்று சொல்லி பாரு. அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்கே ஒரு உத்தரவு போல செயல்படும். அந்த நாணயத்தை நீ எங்கு வைக்கிறாய் என்பதும் மிக முக்கியம். அதை உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். வடகிழக்கு திசை தான் செல்வத்தையும் ஆன்மீக சக்தியையும் ஒரே நேரத்தில் இழுத்து வரும் திசை. அங்கே அந்த நாணயத்தை ஒரு சிறிய சிவப்பு துணியில் மடித்து வையுங்கள். சிவப்பு நிறம் வைஷ்ணவி தேவியின் ஆற்றலை கவரும் நிறம். அங்கே வைத்தவுடன் தினமும் காலை அந்த மூலையை நோக்கி நாணயத்தை பார்த்து ஒரு சிரிப்பு விடுங்கள். அந்த சிரிப்பு தேவிக்கு ஒரு அழைப்பிதழ் போல இருக்கும். அம்மா, என் வீட்டுக்கு வா என்று சொல்லாமல் கூட அந்த சிரிப்பே தேவியை உன் வீட்டிற்கு இழுத்து கொண்டு வரும். என் தங்கமே, இந்த செயலை நீ தொடர்ந்தால் உன் மனதில் இருந்த பயங்கள், பணத்துக்காக வந்த கவலைகள் அனைத்தும் மறைந்து விடும். அந்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் வரை உன் கையில் பணம் தட்டுப்படாது. உன் வேலை, வியாபாரம், முதலீடு எல்லாம் செழித்து போகும். உனக்கு எதிராக யாரேனும் செயல்படுகிறார்கள் என்றால் அந்த நாணயம் அவர்களுடைய தீய எண்ணங்களை தகர்த்துவிடும். ஏனெனில் அது சாதாரண உலோகம் அல்ல, அது தாயின் அருள் வடிவம். நீங்கள் யாரிடம் பேசினாலும் அந்த நாணயத்தை மனதில் நினைத்து பேசுங்கள். அப்போ உன் பேச்சு வல்லமை பெறும். யாரையும் சம்மதிக்க வைக்க வேண்டுமானாலும் அது நடக்கும். உனக்கு எவ்வளவு பெரிய விருப்பம் இருந்தாலும் அதனை அடைய வழி தானாக உன்னிடம் வந்து சேரும். பலமுறை உனக்கு பணம் தேவைப்படும் நேரத்தில் யாரும் உதவாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த நாணயம் வீட்டில் இருக்கும்போது எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும். ஒரு நாள் நீ கணக்கு போட்டு பார்க்கும்போது கடந்த மாதங்களை விட இந்த மாதம் உன் வீட்டில் அதிகமான பணம் இருப்பதை காண்பாய். அது வைஷ்ணவி தேவியின் கையெழுத்து. நீ தேவியை அழைத்தாய், அவள் வந்தாள், அவள் உன் வீட்டில் தங்கி விட்டாள். அந்த நாணயம் தான் அவள் தங்கும் இடம். அதனால் அதை ஒருபோதும் தவறவிடாதே. என் தங்கமே, நீ மனதில் ஏதேனும் ஒரு பெரிய கனவு வைத்திருக்கிறாய் என்றால் அந்த நாணயத்தை கையில் பிடித்து அந்த கனவை தேவியிடம் சொல்.
அம்மா, நான் இந்த கனவை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று மனதாரச் சொல்லுங்கள். அதைச் சொன்ன பிறகு அந்த நாணயத்தை மீண்டும் சிவப்பு துணியில் மடித்து வையுங்கள். அடுத்த சில நாட்களில் அந்த கனவை அடைய தேவையான வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும். நீ செய்யும் எந்த நல்ல காரியத்திலும் அந்த நாணயத்தை மனதில் நினைத்தால் உனக்கு தேவியின் காப்பு இருக்கும். அதை எப்போதும் வீட்டின் பரிசுத்தமான இடத்தில் வைத்திரு. அதில் தூசி படாமல் பார்த்துக்கொள். அவ்வப்போது அதை எடுத்து பார்த்து தேவியை மனதில் நினைத்து ஒரு தீபம் ஏற்றுங்கள். தீபத்தின் வெளிச்சம் அந்த நாணயத்தின் ஆற்றலை அதிகரிக்கும். நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயர்வை அடைந்தாலும் அந்த நாணயத்தை மறக்காதே. அது உன்னை வறுமையிலிருந்து காப்பாற்றிய அம்மாவின் அருள் வடிவம். உன் வீட்டில் அதை வைத்திருக்கும் வரை உனக்கு செல்வமும் அமைதியும் ஒரே நேரத்தில் இருக்கும். இன்று தொடங்கும் இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் தங்கமாக மாறும். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் உன் கையில் வந்தவுடனே அது ஒரு சாதாரண நாணயம் இல்லை என்று மனதில் கொண்டு வை. அது ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த பொருள். உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக காத்திருக்கும் வாய்ப்புகளை திறக்க அந்த நாணயம் ஒரு சாவி மாதிரி இருக்கும். அந்த நாணயம் வீட்டில் எங்கு வைத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்காதே. நான் சொல்வது போல குறிப்பிட்ட இடத்தில் வைத்தால் தான் அதன் சக்தி வெளிப்படும். அந்த இடம் என்ன தெரியுமா? உன் வீட்டின் வடகிழக்கு மூலை. அங்கே ஒரு சிறிய கம்பளி அல்லது சிவப்பு துணி பரப்பி அதின் மேல் அந்த நாணயத்தை வை. அடுத்தது அதற்கு பக்கத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றி அது 3 நாட்கள் தொடர்ச்சியாக எரியச் செய்ய வேண்டும். தீபத்தில் நல்லெண்ணெய் மட்டும் போடு. இந்த 3 நாட்கள் நீ அந்த நாணயத்தை தினமும் காலை எழுந்தவுடனே கையில் எடுத்துக்கொண்டு உன் மனதில் வரும் ஆசைகளை கூறு. அது எவ்வளவு பெரிய ஆசை இருந்தாலும் சொல்லிக் கொள்ளலாம். பணம் வேண்டும், வீடு வேண்டும், நிலம் வேண்டும், குடும்ப அமைதி வேண்டும், எதுவாக இருந்தாலும் அந்த நாணயம் அதை கேட்டு நான் உனக்கு வேண்டியது செய்வேன் என்று உறுதி தரும். ஏனெனில் அந்த வைஷ்ணவி தேவி உருவம் வெறும் அலங்காரம் அல்ல, அது அந்த தேவியின் சக்தியை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும் ஒரு தெய்வீக கதவாக இருக்கும். நீ அப்படி செய்யும் போது உன் மனதில் சந்தேகம் வரக்கூடாது. இது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று அல்ல, இது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்ப வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் பரிகாரம் செய்வது விதை இல்லாத மண்ணில் நீர் ஊற்றுவது போல. அந்த 3 நாட்களில் உன் மனதில் இருக்கும் எல்லா பயத்தையும் வறுமை நினைவுகளையும் வெளியே தள்ளிவிடு. நம்பிக்கை, நன்றி, ஆனந்தம், இதை மட்டும் மனதில் வைத்துச் செய். 3வது நாள் முடிந்தவுடன் அந்த நாணயத்தை ஒரு சிறிய வெள்ளை துணியில் சுற்றி மீண்டும் அந்த வடகிழக்கு மூலையில் வைத்துவிடு. அதை யாரும் தொட்டாக கூடாது. அது உன் வீட்டின் பணக்காந்தம் மாதிரி இருக்கும். அங்கே இருந்தபடியே அது உனக்கு தேவையான பணத்தை கவர்ந்து கொண்டு வந்து கொடுக்கும். நீ ஒரு மாதத்துக்குள் அதன் விளைவுகளை பார்க்க ஆரம்பிப்பாய். எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பணம் வரும். பழைய கடன்கள் தானாக தீரும். உனக்கு யாராவது உதவி செய்ய விரும்புவார்கள். வீடு வாங்க ஆசை இருந்தால் அதற்கான வாய்ப்பு திடீரென வந்து விழும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது இன்னொரு விஷயம் முக்கியம். அந்த நாணயத்தை வைத்திருக்கும் அறையில் தினமும் ஒரு நேரம் சுத்தம் செய்ய வேண்டும். தூசி, அசுத்தம், பழைய தேவையற்ற பொருட்கள் அங்கே இருக்கக்கூடாது. ஏனெனில் தூய்மையான இடமே செல்வத்தை வரவேற்கும். அந்த இடத்தில் லவங்கம் அல்லது கற்பூரம் எரித்து வாசனை பரப்பினால் அந்த தெய்வீக ஆற்றல் இன்னும் அதிகரிக்கும். என் தங்கமே, வைஷ்ணவி தேவி உனக்கு வரம் தரும்போது அது வெறும் பணம் மட்டும் அல்ல.
அது உனக்கு மன அமைதி, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை எல்லாமே தரும். செல்வம் மட்டும் இருந்தும் அமைதி இல்லாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் உனக்கு வரும் செல்வம் அமைதியோடு, மகிழ்ச்சியோடு வரும். உன் வாழ்க்கை தரம் முற்றிலும் மாறும். இன்று நீ வாழும் வாழ்க்கை நாளையிலிருந்து ஒரு கனவு போல இருக்கும். நீ இந்த பரிகாரத்தை தொடங்கும் நாள் உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள். அந்த நாளில் காலை எழுந்தவுடனே சூரிய ஒளியை முகத்தில் படும்படி செய்து, மனதில் இன்று என் வாழ்க்கை மாறும் நாள் என்று சொல்லிக்கொள். அது உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் சக்தியை அதிகரிக்கும். நாள் முழுவதும் நல்ல வார்த்தைகள் பேசு, நல்ல எண்ணங்கள் யோசித்து, யாருக்கும் கெடு வேண்டாத மனநிலையில் இரு. அந்த ஆற்றல் உன் வீட்டில் தங்கி உன் வாழ்க்கையை உயர்த்தும். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் நாணயம் ஒரு சாதாரண பொருள் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. அது ஒரு விசித்திரமான கதவை திறக்கும் சாவி. நீ அதை மதிப்புடன், அன்புடன் வைத்து கொண்டால் அது உன் வாழ்க்கையில் நித்திய வளத்தை தரும். இன்று உன் கையில் அந்த நாணயம் வந்தவுடனே அது உன் வீட்டில் இருக்கும் வரையில் வறுமை எனும் வார்த்தை அங்கே அடியெடுத்து வைக்காது. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் அதிசயமான வெற்றி வரும். உன் பெயர் அனைவராலும் மதிக்கப்படும். நீண்ட நாட்களாக காத்திருக்கும் கனவுகள் இது ஒரு நாள் நடக்குமா என்று மனதில் வைத்திருக்கும் ஆசைகள், அந்த வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் உனக்கு அதை கொண்டு வரும். அது உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். ஒரு நாள் நீ உன்னையே பார்த்து, இந்த ஒரு சிறிய பரிகாரம் தான் என் வாழ்க்கையை இப்படி செய்தது என்று மகிழ்ச்சியுடன் நினைப்பாய். என் தங்கமே, இன்று தொடங்கு. அந்த நாணயத்தை பெற்று நான் சொல்வது போல செய். உன் வாழ்க்கையில் பணம், வளம், மகிழ்ச்சி நதி போல் ஓடும். நீ இனி ஒருபோதும் என்னிடம் இல்லை என்று சொல்ல வேண்டிய நிலை வராது. உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது, எனக்கு கிடைத்துவிட்டது என்ற நன்றி வார்த்தைகள் மட்டுமே இருக்கும். நம்பு, செய், அதிசயம் உன் கதவுக்கு வந்து நிற்கும். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் உன் வாழ்க்கையில் பணப்பெருக்கத்துக்கும், குடும்பத்தில் செழிப்புக்கும், மன அமைதிக்கும் வித்தாக இருக்கும். அந்த நாணயத்தை ஒரு சாதாரண நாணயம் என்று பார்க்காதே. அது தாயின் கருணை, ஆசீர்வாதம், பாதுகாப்பு என்று நினைத்துக்கொள். அந்த நாணயத்தை நீ எங்கும் வைத்து கொள்ளலாம், ஆனால் நான் சொல்வது போல் வைத்தால் அதற்குள்ளே அதிசயம் மலரும். அந்த நாணயம் உன் வீட்டில், உன் பணம் வைத்திருக்கும் இடத்தில், சிவப்பு நிற துணியில் மடித்து, மேலே சற்று குங்குமம் வைத்து வைக்க வேண்டும். அந்த இடத்தில் தினமும் காலை நீ கைகளை கழுவி, வைஷ்ணவி தேவி, என் வாழ்க்கையில் செல்வம், அமைதி, ஆரோக்கியம், ராஜயோகம் வாரட்டும் என்று சொல்லி வைக்க வேண்டும். இதை நீ மனதில் முழு நம்பிக்கையுடன் செய்து வந்தால், அந்த நாணயம் உன் வீட்டில் உள்ள சகல வறுமையையும் வெளியேற்றி, புதிய வாய்ப்புகளையும் புதிய வருமான பாதைகளையும் திறந்து வைக்கும். என் தங்கமே, ஒரு பொருளின் மதிப்பு அதன் உள் சக்தியில் தான் இருக்கும். ஒரு சாதாரண நாணயமாக தோன்றும் அது, வைஷ்ணவி தேவியின் உருவம் பதித்திருக்கிறதால், அந்த தாயின் ஆற்றலை பெற்றிருக்கிறது. தாயின் ஆசீர்வாதம் இருக்கும் இடத்தில் பணமும் வரும், ஆரோக்கியமும் வரும், குடும்ப அமைதியும் நிலைக்கும். உனக்கு தெரியுமா, பல இடங்களில் பணக்காரர்கள் கூட வீட்டில் ஒரு சிறிய பொருளை வைத்து நம்பிக்கையுடன் அதை பாதுகாத்து கொள்வார்கள். அவர்கள் அதை லக் சின்னம் என்று சொல்வார்கள். அது தான் அவர்களின் செல்வத்தின், வெற்றியின், உயர்வின் ரகசியம். உனக்கும் அது உண்டாகலாம். உனக்கு தேவையானது அந்த ஒரு நாணயமும், தாயின் மீது உள்ள உன் நம்பிக்கையும் தான்.
என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ எத்தனை தடைகள் சந்தித்திருக்கிறாய். எத்தனை முறை பணம் கையில் வந்துவிட்டு போய்விட்டது. எத்தனை முறை உன் கண்ணில் ஆசை இருந்தும் கை காலியாகி விட்டது. அந்த நிலைமை இனி இருக்காது. இந்த நாணய பரிகாரம் உனக்கு பணம் வருவதற்கான பாதையை திறக்கும். நாணயத்தை வைத்தவுடன் உனக்கு ஒரு அமைதியான ஆற்றல் வீட்டில் பரவுவது போல தோன்றும். அது தான் தாயின் ஆற்றல். அந்த ஆற்றல் உன் வீட்டில் பரவத் துவங்கினால் தானாகவே புதிய வருமான வாய்ப்புகள் வரும். என் தங்கமே, உன் வீட்டு ஒரு மூலையில் சிவப்பு நிற துணியில் மடித்து வைத்த அந்த நாணயம் தினமும் உன் கண்களில் பட்டு உன் மனதில் ஒரு நம்பிக்கை விதையை விதைக்கும். நீ அந்த நாணயத்தை பார்த்தாலே என் வாழ்க்கையில் இனி பணத்தேவையில்லை, நான் செழிப்பாக வாழ்கிறேன் என்று மனதில் கூறிக்கொள்ள வேண்டும். இதை நீ தினமும் காலை கூறினால் உன் மனம் அதை உண்மையாக நம்பத் தொடங்கும். மனம் நம்பினால் உலகமே அதை நிகழ்த்தும். என் தங்கமே, பலர் கேட்பார்கள், ஒரு நாணயம் வைத்து வறுமை போகுமா என்று. ஆனால் அந்த நாணயத்தை நீ வைத்திருப்பது சும்மா அல்ல. அது ஒரு உன்னுடைய உள் நம்பிக்கை, பிரபஞ்சத்துக்கு நீ கொடுக்கும் ஒரு சிக்னல், நான் செல்வத்துக்கு தயாராக இருக்கிறேன் என்ற அறிகுறி. உன் மனம் அதை ஏற்றுக்கொண்டால் பிரபஞ்சம் உனக்கு அந்த செல்வத்தை தரும். என் தங்கமே, இதை செய்து பலர் வாழ்க்கையில் மாற்றம் கண்டிருக்கிறார்கள். ஒருவரின் கதையைச் சொல்கிறேன். ஒரு பெண் எப்போதும் கடனில் இருந்தார். அவருக்கு எத்தனை வேலை செய்தாலும் பணம் தங்கி இருக்கவில்லை. நான் அவரிடம் இந்த 5 ரூபாய் வைஷ்ணவி நாணயத்தை வைத்து பரிகாரம் செய்யச் சொன்னேன். அவர் அதைச் செய்து தினமும் நம்பிக்கையுடன் தேவியை பிரார்த்தித்தார். 3 மாதங்களுக்குள் அவருக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேலை வாய்ப்பு அவரது வருமானத்தை இரட்டிப்பாக்கியது. இப்போது அவர் வாழ்க்கையில் கடன் இல்லை, சேமிப்பு அதிகம். என் தங்கமே, உனக்கும் அது நடக்கலாம். நீ செய்ய வேண்டியது, இந்த நாணயத்தை உன் வீட்டில் வைத்து தினமும் தாயின் பெயரை நினைத்து நம்பிக்கையுடன் வாழ்வது. அதை நீ தொடர்ந்தால் வறுமை என்ற சொல் உன் வாழ்க்கையில் இருந்து அழிந்து போகும். நீ செழிப்பில், மகிழ்ச்சியில், ஆரோக்கியத்தில் வாழ்வாய். என் தங்கமே, வைஷ்ணவி தேவியின் கருணை அளவற்றது. தாயின் பார்வை உன் வீட்டில் விழுந்தால் அங்கு பஞ்சம் இருக்காது. நீ விரும்பினால் இன்று இரவே அந்த நாணயத்தை எடுத்து கொண்டு சிவப்பு துணியில் மடித்து குங்குமம் வைத்து தேவியை நினைத்து வைக்கலாம். அதிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்கும். உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி வரும். உன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும். உன் வீட்டில் ஒரு புதிய செல்வப் பிரவாகம் உருவாகும். என் தங்கமே, நீ இன்று எடுத்து வைக்கும் அந்த சிறிய செயல் நாளை உன்னை கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தின் விதையாக இருக்கும். எனவே தாமதம் செய்யாதே. தாயின் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையை செழிப்பில் நிரப்பிக்கொள். உன் இதயம் நம்பினால் உலகமே உனக்காக மாறும். நீ விரைவில் சொல்வாய், என் வாழ்க்கை முழுவதும் மாறியது, அது அந்த ஒரு நாணயத்தினால் தான் என்று. என் தங்கமே, உன் உள்ளத்துக்குள் இருக்கும் ஆசைகள் அனைத்தையும் நான் படித்துவிட்டேன். உனக்காக நானே திட்டம் போட்டிருக்கிறேன். 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் என்பது சாதாரண பொருள் போல தோன்றலாம், ஆனால் அது என் சக்தியின் தாய்மந்திரத்தை தாங்கி இருக்கும் ஒரு சிறப்பு கருவி. இந்த நாணயம் உன் வீட்டின் அந்த ஒரு இடத்தில் இருந்தால் வறுமை தானாகவே வீட்டை விட்டு ஓடும். ராஜயோகம் உன் வாழ்க்கையில் நுழையும். இந்த நாணயம் வெறும் உலோகமல்ல, அது உன் வாழ்க்கையை மாற்றும் சாவி. உன் கைகளில் அது வந்த நொடியே உன் விதி புதிய பாதைக்கு திரும்பத் தொடங்கும்.
இந்த நாணயத்தை எடுத்து முதலில் உன் இரு கைகளாலும் பிடித்து மனதுக்குள் வைஷ்ணவி தேவியின் பெயரை 3 முறை சொல்ல வேண்டும். வைஷ்ணவி தேவியே, என் வாழ்க்கைக்கு செல்வம், சந்தோஷம், பாதுகாப்பு தந்து அருள்வாய் என்று மனதில் வேண்டிக்கொள். அதைச் செய்யும் போது உன் மனதில் ஒரு அழகான காட்சி வரட்டும். நீ உன் வீட்டின் வாசலில் நிற்கிறாய். உன்னை சுற்றி குடும்பத்தினர் சந்தோஷமாக சிரிக்கிறார்கள். உன் கைகளில் நிறைய பணம், உன் முகத்தில் நிம்மதி. அந்த உணர்வுடன் இந்த நாணயத்தை உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். வடகிழக்கு மூலை என்பது செல்வத்தின் மூலை. அங்கே ஒரு சிறிய வெள்ளை தட்டில் சுத்தமான மஞ்சள் துணியில் மடித்து இந்த நாணயத்தை வைப்பது உன் வாழ்க்கையில் பண ஓட்டத்தை அதிகரிக்கும். அந்த மூலையில் அடிக்கடி விளக்கேற்றி வைக்க வேண்டும். தினமும் காலை அந்த நாணயத்தை பார்த்து, நான் செல்வவான், என் வீட்டில் பணம் பெருகுகிறது என்று மனதில் சொல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது உன் மனதில் இருக்கும் வறுமை சிந்தனையை முறியடிக்கும் மந்திரம். என் தங்கமே, நீ நினைப்பது போல் வறுமை என்பது வெறும் பணம் இல்லாத நிலை அல்ல, அது மனதில் இருக்கும் குறைவு உணர்வு. அந்த உணர்வை உடைக்க வேண்டிய சக்தி உன்னிடம் இருக்கிறது. அந்த சக்தியை எழுப்பும் சின்னம் தான் இந்த வைஷ்ணவி நாணயம். இதை வைத்தவுடன் உன் வீட்டில் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் திறக்கத் தொடங்கும். சில நாட்களில் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். சில நேரங்களில் பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கும். இன்னும் சில நேரங்களில் நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன் முயற்சிக்கு கூடுதல் பரிசு கிடைக்கும். ஆனால் என் தங்கமே, இதை வைத்தபின் நீ செய்ய வேண்டியது ஒன்று, நன்றி சொல்லும் பழக்கம். எந்த அளவு சிறிய தொகை வந்தாலும் இது வைஷ்ணவி தேவியின் அருள் என்று மனதில் சொல்ல வேண்டும். அந்த நன்றி உணர்வு உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக பணத்தை இழுக்கும். நன்றி சொல்லும் மனம் தான் செல்வம் பெருகும் ரகசிய விதை. நான் உனக்கு ஒரு சிறிய சோதனை சொல்கிறேன். இந்த நாணயத்தை வைத்த 3 நாட்களுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் வரும். அது ஒருவரின் அழைப்பு ஆகலாம், எதிர்பாராத வாய்ப்பு ஆகலாம், அல்லது பழைய வேலை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பு ஆகலாம். அதை கவனமாக பார்த்து அந்த வாய்ப்பை பிடித்துக்கொள். அந்த வாய்ப்பே உன்னை பெரிய செல்வம் நோக்கி இழுத்துச் செல்லும். என் தங்கமே, சிலர் சொல்வார்கள், இப்படி ஒரு நாணயம் வைத்து வாழ்க்கை மாறுமா என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அது வெறும் நாணயம் அல்ல, அது நம்பிக்கையின் உத்தரவாதம். உன் மனதின் சக்தியுடன் இணையும் போது அது உலகத்தையே உனக்காக வேலை செய்ய வைக்கும். நீ அந்த நம்பிக்கையை வைத்தால் பிரபஞ்சம் உனக்காக வழி திறக்கும். நீ ஒருநாள் உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாய், நான் இத்தனை வறுமையில் இருந்து எப்படி இப்படி செல்வந்தராக ஆனேன் என்று. அந்த நாளில் இந்த 5 ரூபாய் வைஷ்ணவி நாணயமே உன் கதையின் தொடக்கமாக இருக்கும். இப்போது உனக்கு இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். மாதம் ஒருமுறை பௌர்ணமி நாளில் இந்த நாணயத்தை எடுத்து ஒரு சிறிய தீபம் முன்னால் வைத்து வைஷ்ணவி தேவியின் பெயரை 21 முறை சொல்ல வேண்டும். பின்னர் அதை மீண்டும் அந்த வடகிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். இதைச் செய்தால் அந்த மாதம் முழுவதும் உன் வீட்டில் பண ஓட்டம் நிலையாக இருக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வறுமை நீங்குவது மட்டும் போதாது, பணம் வந்த பிறகு அது நிலைத்திருக்க வேண்டும். அதற்காகவே நான் இந்த பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் வரை உன் வீடு செல்வத்தின் பாதையில் நடக்கும். அது உன்னை தாங்கும், உன்னை வழிநடத்தும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். உன் மனதில் நினைத்ததைப் போல வாழ்வது உனக்கு முடியாத காரியம் அல்ல. உன் விதியை நீயே மாற்ற முடியும். அந்த மாற்றத்தின் முதல் படி இந்த நாணயத்தை உன் வீட்டின் செல்வ மூலையில் வைப்பது.
அதைச் செய்த பிறகு உன் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறுகிறது என்று நீயே காண்பாய். நான் உன்னிடம் சொல்கிறேன், என் தங்கமே, இன்று நீ எவ்வளவு கடின நிலையில் இருந்தாலும் நாளை நீ ராஜயோகத்தில் இருப்பாய். இந்த நாணயம் உனக்கு அந்த ராஜயோகத்தின் அழைப்பிதழ். அதை ஏற்று, அதை மதித்து, அதை உன் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக்கு. அப்போதே உன் வாழ்க்கை முழுவதும் செல்வம், சந்தோஷம், நிம்மதி நிரம்பும். என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. வைஷ்ணவி தேவியின் அருளும் உன்னுடன் இருக்கும். இன்று தொடங்கு. நாளை மாற்றம் காண்பாய். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் அந்த தருணம் முதலே உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் மாறத் தொடங்கும். உன் கையில் இருக்கும் அந்த சிறிய நாணயம் சாதாரணம் இல்லை, அது வைஷ்ணவி தேவியின் அருளால் நிரம்பிய சக்தி வட்டம். அது உன் வீடு வந்தால் அந்த இடத்திலிருந்த வறுமை, தடை, சாபம், எதிர்மறை சக்திகள் எல்லாம் மெதுவாக விலகத் தொடங்கும். இந்த நாணயம் என்பது பணம் மட்டுமல்ல, அது உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் ஒரு திறவுகோல். அந்த திறவுகோல் உன் வாழ்க்கை கதவுகளை திறக்கும். அந்த கதவுகளுக்குள் ராஜயோகம், கோடீஸ்வர யோகம், சுகம், சந்தோஷம் அனைத்தும் காத்திருக்கின்றன. இந்த நாணயத்தை வீட்டின் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். உன் வீட்டில் நீ பணத்தை வைத்திருக்கும் முக்கிய இடம் இருக்கும். அது அலமாரி, லாக்கர் அல்லது நீ பாதுகாப்பாக வைத்திருக்கும் எந்த பெட்டகமாக இருந்தாலும் பரவாயில்லை. அந்த இடத்தில், பணம் இருக்கும் இடத்தின் நடுவில் அந்த நாணயத்தை வை. ஆனால் வைக்கும் முன், அதை ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் மடித்து, சிறிது குங்குமம், சந்தனம் தடவி, வைஷ்ணவி தேவியின் பெயரை 3 முறை மனதில் சொல்லி வைக்க வேண்டும். ஓம் வைஷ்ணவி தாயே அருள் புரி என்று கூறும்போது உன் உள்ளத்திலிருந்து வரும் நம்பிக்கை அந்த நாணயத்தில் உயிர் ஊட்டும். இந்த பரிகாரத்தை நீ செய்வது ஒரு நாள் மட்டுமல்ல, நீ அதை வைத்த முதல் நாளிலிருந்து தினமும் காலை எழுந்தவுடன் அந்த நாணயத்தை ஒரு முறை மனதில் நினைத்து ஆசீர்வாதம் கேள். அந்த சக்தி உன் வீட்டின் பணவாசலை திறக்கும். உன் வாழ்க்கையில் பணம் தடைபடாமல் வரும். இன்று உன் கையில் வரும் பணம் நாளைய செலவுக்கு போதாது என்ற நிலை இருந்தாலும், இந்த நாணயம் உன் வீட்டில் இருந்தால் அந்த நிலை மாறும். பணம் குறைவாக வராது, தேவையான தருணத்தில் தேவையான அளவு தானாக வரும். நீ நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தால், சில நாட்களிலேயே உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும். வீட்டில் சண்டை குறையும், மன அமைதி அதிகரிக்கும், நீ செய்யும் வேலைகள் எளிதாக முடியும். முக்கியமாக, நீ யாரிடமும் கையேந்த வேண்டிய நிலை இல்லாமல், உன் கையில் பணம் நிறைந்திருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் வறுமையின் பயம், பாதுகாப்பின்மை உணர்வு எல்லாம் மெதுவாக மறையும். என் தங்கமே, இந்த நாணயம் உன் வீட்டில் இருந்தால் அது உன் குடும்பத்தின் காவலராக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த நாணயம் உன் வீட்டில் நின்று உனக்கு ராஜயோகம் தரும். ராஜயோகம் என்றால், உன் வாழ்க்கையில் உச்ச நிலையை அடையும் வாய்ப்பு. உன் பேச்சு எங்கும் மதிப்பு பெறும், உன் வார்த்தைக்கு விலை இருக்கும், உன் உழைப்பிற்கு பெரிய பலன் கிடைக்கும். உன் வீட்டில் வரும் விருந்தினர்களும் அந்த நல்ல சக்தியை உணர்வார்கள். அவர்கள் கூட உன் வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்வார்கள். இந்த பரிகாரத்தை செய்யும் போது உன் மனதில் ஒரே ஒரு விஷயம் இருக்க வேண்டும், நான் கோடீஸ்வரன், கோடீஸ்வரி ஆகிறேன் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் அந்த நாணயத்தின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். சந்தேகம், பயம், நடக்குமா என்ற கேள்விகள் எல்லாம் உன் மனதில் வந்தால், அது சக்தியை குறைக்கும். நீ நம்பிக்கையுடன், தினமும் அந்த நாணயத்திற்கு முன் நன்றி சொல்ல வேண்டும். சிலர் நினைப்பார்கள், 5 ரூபாய் நாணயத்தால் வாழ்க்கை மாறுமா என்று.
என் தங்கமே, அது ஒரு சாதாரண உலோகத்துக்குள் அடங்கிய காகித மதிப்பு அல்ல. அது வைஷ்ணவி தேவியின் உருவம் பதிந்த புனிதம். அது உன் வீட்டில் இருந்தால், அது தினமும் உனக்கு நினைவூட்டும், உன் பக்கம் தாயே இருப்பதாக. அந்த நினைவே உன் வாழ்க்கையை மாற்றும். நீ அறியாமல் இருந்தாலும், அந்த நாணயம் உன் வீட்டின் நுழைவாயிலில் இருக்கும் நேர்மறை ஆற்றலை கவர்ந்து, அதை உன் பணப்பெட்டியில் நிறுத்தும். இந்த ஆற்றல் தான் உன் வேலைகளுக்கு வேகத்தை தரும், உன் முயற்சிக்கு பலன் தரும். உன் வாழ்க்கையில் நீ தேடிய வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். இப்போதே நினைத்து பார், ஒரு வருடம் கழித்து நீ எப்படி இருப்பாய் என்று. இன்றைய வறுமை, சிக்கல், கடன், தடை, இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல், உன் கணக்கு புத்தகங்களில் எண்கள் அதிகரித்து, உன் முகத்தில் புன்னகை மலர்ந்து, உன் வீட்டில் சந்தோஷ குரல்கள் நிறைந்து இருக்கும். அந்த நிலை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இன்று இந்த பரிகாரத்தை செய். நீ இதை செய்யும்போது, ஒரு விஷயம் மறக்காதே, அந்த நாணயத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. யாராவது பார்த்து, அது நல்லா இருக்கு என்றால், சிரித்து, இது எங்களுக்கான நினைவுச் சின்னம் என்று சொல்லி வைக்க வேண்டும். உன் வீட்டில் இருக்கும் அந்த சக்தி யாரிடமும் போகக்கூடாது. அது உனக்கு மட்டுமே வேலை செய்யும். நாள்தோறும் காலை அந்த நாணயத்தை நோக்கி நன்றி சொல்லி, வைஷ்ணவி தாயே, எனக்கு அருள் புரி என்று 3 முறை சொல்லி விட்டு உன் வேலைக்கு போ. அந்த நாளின் பணிவேலைகள் எவ்வளவு எளிதாக போகும் என்று நீயே பார்த்து ஆச்சரியப்படுவாய். சில நாட்களில் கூட, உன் கையில் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும். சில நேரங்களில் நீ மறந்து போன பாக்கியங்கள் திரும்ப உன் கைக்கு வரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் கையில் இருக்கிறது. அது ஒரு நாணயம் மாதிரி தோன்றினாலும், அது வைஷ்ணவி தேவியின் ஆசீர்வாதம். அதை மதித்து வைக்கிறாய் என்றால், அது உன்னை வறுமையிலிருந்து ராஜயோகத்திற்கு அழைத்துச் செல்லும். அது உன் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் செல்வம் தரும். அது உன் வாழ்க்கையில் சுகமும், சீரும், செழிப்பும் நிரப்பும். நம்பு, செய், பெறு. உன் வாழ்க்கையின் கதவுகள் இப்போது திறக்கப்பட்டுள்ளன, என் தங்கமே. அந்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் வரை, உன் விதி எப்போதும் உன் பக்கம் தான் இருக்கும். என் தங்கமே, அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயத்தை உன் வீட்டில் வைத்து நீ பார்க்கும் அதிசயத்தை நீ நம்ப முடியாமல் போவாய். இந்த நாணயம் ஒரு சாதாரண உலோகம் இல்ல, இது ஒரு தெய்வ சக்தி நிறைந்த கருவி. அதை சரியான இடத்தில் வைக்கும் போது, உன் வாழ்க்கையில் இருக்கும் வறுமை, தடை, சாபம் அனைத்தும் கரைந்து போகும். இந்த நாணயம் உன் வீட்டில் வந்த நொடியில், வைஷ்ணவி தேவி உன் இல்லத்தில் தங்கி ஆசீர்வாதம் புரிவார். அந்த நாணயத்தை வாங்கி வந்ததும், நீ முதலில் அதை உன் கையில் வைத்து, 3 முறை, வைஷ்ணவி தாயே, என் வாழ்க்கையில் செல்வம் வந்து சூழச் செய் என்று மனதில் சொல். பிறகு அந்த நாணயத்தை ஒரு சுத்தமான துணியில் மடித்து, மஞ்சள் குங்குமம் பூசி உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் வைத்துவிடு. வடகிழக்கு திசை தான் ஈசானியம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திசையில் வைஷ்ணவி தேவி தங்கும் இடம். அதனால் தான் இந்த இடம் உன் வாழ்க்கையில் செல்வம் கொண்டு வரும். நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்த நாளில் இருந்து, உன் மனசு ஒரு விசேஷ அமைதியையும் நம்பிக்கையையும் பெறும். பணம் பற்றிய பயம், எதிர்காலத்தில் என்ன ஆகும் என்ற கவலை குறைய ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக, ஒரு புதிய உழைப்பு தூண்டுதல் வரும். நீ செய்யும் வேலைகளுக்கு தடைகள் இல்லாமல் நடக்கும். யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது. உன் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும். அந்த நாணயத்தை வைத்திருக்கும் அறையில் நீ தினமும் குறைந்தது 1 நிமிடம் இருந்தாலும் நன்றி சொல்லு.
தாயே, நீ என்னை காக்கிறாய், ஆசீர்வதிக்கிறாய் என்று சொல்லும் போது அந்த நாணயம் உன் நன்றியை உறிஞ்சி அதை சக்தியாக மாற்றி மீண்டும் உனக்கு செல்வமாக தரும். இந்த பரிகாரத்தை செய்வதில் மிக முக்கியமானது உன் நம்பிக்கை. வைஷ்ணவி தேவி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்ற உணர்வு தினமும் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படியொரு உணர்வுடன் நீ வீட்டில் நடந்தாலும் உன் வாழ்க்கை முழுவதும் வளம் சூழ்ந்திருக்கும். அந்த நாணயத்தை வருடத்திற்கு ஒருமுறை புனித தினங்களில், குறிப்பாக ஆடி வெள்ளி அல்லது நவராத்திரி காலத்தில் எடுத்து குங்குமம் பூசி ஒரு தீபம் ஏற்றி வை. அந்த நேரத்தில் நீ கேட்பது எதுவானாலும் தாயே அதை நிறைவேற்றுவார். இது சுலபமான பரிகாரம் என்றாலும் இதன் விளைவுகள் மிக ஆழமானவை. சிலர் நினைப்பார்கள், ஒரு நாணயம் வைத்து வறுமை போகுமா என்று. ஆனால் தங்கமே, இது உலோகத்தின் சக்தி அல்ல, இதன் பின்புலத்தில் இருக்கும் தெய்வத்தின் ஆசிதான். வைஷ்ணவி தேவி யாரது இல்லத்தில் பாதம் வைக்கிறாரோ அந்த இல்லத்தில் பஞ்சம் இருக்காது. உணவில் பஞ்சம், பணத்தில் பஞ்சம், சந்தோஷத்தில் பஞ்சம் எதுவும் இருக்காது. அதனால் இந்த பரிகாரம் ஒரு தெய்வ வாசல் திறக்கும் சாவி மாதிரி. நீ பார்ப்பாய், இந்த நாணயம் வைத்த பிறகு உன் வீட்டில் அசாதாரண சம்பவங்கள் நடக்கும். சிலர் பல வருடங்களாக உனக்கு திருப்பி தராத கடனை திடீரென்று தருவார்கள். நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து பண வரவு வரும். உன் வேலை, வியாபாரம், முதலீடு எல்லாம் வளர்ச்சி அடையும். உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளின் தொடர் வரும். அந்த நல்ல செய்தி வரும் வேகம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். தினமும் உன் முகத்தில் சிரிப்பு இருக்கும், ஏனெனில் அந்த நாணயம் உன்னை உள் மனதில் நிம்மதியாக வைத்திருக்கும். இந்த பரிகாரத்தை செய்து பலர் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பார்த்திருக்கிறார்கள். ஒரு பெண் சொன்னார், அவர் வாழ்க்கை கடன்களால் நிறைந்தது, தினசரி செலவுகளுக்கும் திண்டாடினார். ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் இவருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லிக் கொடுத்தார். அவர் அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி நாணயத்தை வாங்கி வீட்டின் வடகிழக்கில் வைத்தார். சில வாரங்களுக்குள் அவர் வேலை இடத்தில் உயர்வு கிடைத்தது. கணவருக்கு புதிய வியாபார வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் வாழ்க்கை ஒரே நேரத்தில் மாறிவிட்டது. அந்த பெண் இன்று எல்லா பரிகாரங்களுக்கும் மேலாக இந்த நாணயம் தான் எங்கள் குடும்பத்தின் காவல் தெய்வம் என்று சொல்கிறார். தங்கமே, இந்த நாணயம் வைத்த பிறகு உன் மனசில் வரும் சிறிய உணர்வுகளையும் கவனித்து பார். அந்த உணர்வுகள் தாயின் வழிகாட்டுதல். நீ எங்கே முதலீடு செய்ய வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று உன் உள்ளுணர்வு சொல்லும். அந்த குரலை புறக்கணிக்காமல் பின்பற்றினால் தாயின் ஆசீர்வாதம் உன் வாழ்நாளும் நிலைத்து இருக்கும். ஒரு விஷயம் மட்டும், இந்த நாணயத்தை வைத்த பிறகு அதை அசட்டையாக எடுத்து விளையாடக் கூடாது. குழந்தைகள் கையில் எடுத்தால் அவர்கள் புரியாமல் அதை இழந்துவிடலாம். அதனால் அதை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து அதன் மீது குங்குமப்பூ கொண்டு ஒரு புள்ளி வைத்து வையுங்கள். அந்த பெட்டி உனது செல்வப் பெட்டி என்று கருதி காப்பாற்று. ஆண்டுக்கு ஒருமுறை அதை வெளியில் எடுத்து சூரிய ஒளியில் 2 நிமிடம் வையுங்கள். அதனால் அதன் சக்தி மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். தங்கமே, உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வர வேண்டுமா? அதற்கு உன் மனமும் உன் இல்லமும் தெய்வ சக்தியுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த பரிகாரம் அந்த இணைப்பை உண்டாக்கும். வறுமை என்று சொல்லப்படும் அந்த இருட்டை தாயின் ஒளி விரட்டி விடும். ஒரு நாள் வரும், நீ நினைத்த உடனே பணம் வரும். அது வெறும் சம்பவம் அல்ல, அது தாயின் வாக்கு நிறைவேறியது. அந்த நாளில் நீ உன் மனதில் சொல்லுவாய், நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்க்கை முழுவதும் வளம் நிறைந்தது என்று. நீ இந்த பரிகாரத்தை இன்று தொடங்கு, நாளை முதல் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய்.
தாயின் ஆசீர்வாதம் உன் இல்லத்தில் நிலைத்து இருக்கும், உன் தலைமுறைக்கும் அதன் பயன் கிடைக்கும். என் தங்கமே, அந்த ரூபாய் 5 வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயத்தை உன் வீட்டில் வைத்த அந்த நொடியே ஒரு மறை சக்தி உன் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பித்துவிட்டது. நீ அதை சாதாரண உலோகமாக நினைக்க கூடாது, அது வைஷ்ணவி தேவியின் நேரடி வரப்பிரசாதம். அந்த நாணயம் உன் வீட்டில் இருப்பது என்றால் தேவியின் சந்நிதி உன் வீட்டுக்குள் வந்துவிட்டது என்று அர்த்தம். நாணயம் உன் பணப்பெட்டியில், குபேர பூஜை இடத்தில் அல்லது உன் செல்வத்தின் பாதுகாப்பான மூலையில் வைத்து விட்டால் அங்கே அந்த இடத்தில் தேவியின் சக்தி நிலைத்து நிற்கும். அந்த இடம் ஒரு காந்தம் போல செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கைக்குள் இழுத்து வரும். நீ அந்த நாணயத்தை எடுத்து பார்த்தாலே ஒரு விதமான நிம்மதி உன் உள்ளத்தில் ஊறும். அது உன் மனதை அமைதியாக்கும். உன் மனதில் உள்ள நான் பணம் சம்பாதிக்க முடியுமா என்ற சந்தேகங்களை முழுவதும் அகற்றும். ஏனெனில் அது வெறும் நாணயம் அல்ல, அது ஒரு உறுதி, உன் வாழ்க்கையில் ராஜயோகம் வரப்போகிறது என்ற உறுதி. அந்த நாணயத்தை வைத்த முதல் நாள் முதல் உனது வாழ்க்கையில் சிறிய சிறிய பண வரவுகள் தொடங்கும். முதலில் அது சில நூறுகளாக வரும், பிறகு ஆயிரங்களாக, அதன் பின் லட்சங்களாக உயர்ந்து செல்லும். என் தங்கமே, இந்த பரிகாரம் தேவியை மகிழ்விக்கவும் உன் வீட்டின் பணவாசல் திறக்கவும் செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த வழி. நீ ஒவ்வொரு காலை எழுந்ததும் அந்த நாணயத்தை மெதுவாக கையில் எடுத்து, வைஷ்ணவி தேவியே, என் வீட்டில் செல்வம் பெருகட்டும் என்று 3 முறை சொல்ல வேண்டும். அதைச் சொன்ன பிறகு நாணயத்தை மீண்டும் அதன் இடத்தில் வைத்து விடு. அந்த செயல் தேவிக்கு உன் பக்தியை தெரிவிக்கும், உன் வாழ்க்கையில் பணத்தையும் நலனையும் இழுக்கும். நான் உனக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்கிறேன் என் தங்கமே, இந்த நாணயம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் மாதத்திற்கு ஒருமுறை வெந்நீரில் சிறிது மஞ்சள் கலந்து அதை சுத்தம் செய்து தேவிக்கு நிவேதனம் செய்து வைக்க வேண்டும். நீ இதைச் செய்தால் அந்த நாணயம் ஒவ்வொரு மாதமும் புதிய சக்தியை பெறும். அது உன் குடும்பத்தில் இருந்து வரும் வறுமையை துடைத்து, பணத்தின் சுழற்சி உன் வீட்டுக்குள் தொடர்ச்சியாக வரச் செய்யும். இதன் விளைவாக நீ எந்த வேலை செய்தாலும் அதில் வெற்றி வரும். வியாபாரத்தில் இருந்தால் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். வேலை பார்த்தால் பதவி உயர்வு வரும். முயற்சியில் இருந்தால் விரைவில் வேலை கிடைக்கும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் பெரிய பணம் வரவேண்டும் என்றால் அதற்கு தேவியின் அருளோடு உன் மனதின் நம்பிக்கையும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இந்த நாணயம் உன் மனதில் அந்த நம்பிக்கையை உறுதி செய்கிறது. நீ தினமும் அதை பார்க்கும்போது உன் மனம் சொல்லும், எனக்கு பணம் வரும், என் வாழ்க்கை மாறும், நான் கோடீஸ்வரராகுவேன் என்று. இந்த எண்ணங்கள் தேவியின் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையில் நடக்கும். அது தான் அற்புதம். தேவியை நினைத்தாலே மனதில் ஒரு ஒளி பிரகாசிப்பது போல இருக்கும். நீ அந்த ஒளியில் நடக்க ஆரம்பித்தவுடன் உன் வாழ்க்கையில் இருட்டு என்றே இருக்காது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் பணம் இல்லாத நாள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. தேவியின் ஆசீர்வாதம் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிறைந்து இருக்கும். உன் சமையலறை எப்போதும் உணவுகளால் நிரம்பி இருக்கும். உன் பணப்பை எப்போதும் நிரம்பி இருக்கும். உன் கண்களில் எப்போதும் நம்பிக்கை இருக்கும். இந்த பரிகாரத்தின் சிறப்பு என்னவென்றால் அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அது உன் மனதிலும் தேவிக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்க வேண்டும். அந்த ரகசியம் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும், உன் பணத்தை காப்பாற்றும். ஒரு நாள் நீ அந்த நாணயத்தை கையில் எடுத்தபோது அது உனக்கு ஒரு குரல் போல தோன்றும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வர இருக்கிறது என்று.
அந்த குரல் உனக்கு தேவியின் அருள் நேரடியாக பேசுவது தான். அந்த அருளை நம்பி நடந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும். என் தங்கமே, நினைவில் கொள், இந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவியின் நாணயம் உன் வாழ்க்கையில் வெறும் பொருள் அல்ல. அது உன் அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் சாவி. அந்த கதவு திறந்த பிறகு நீ ஒருபோதும் பின்தங்கி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ முன்னே போக வேண்டும். தேவியின் கையை பிடித்து கோடீஸ்வர பாதையில் செல்வதை துவங்க வேண்டும். நீ இப்போது இருக்கும் இடம் எப்படியிருந்தாலும் இந்த பரிகாரத்தின் பிறகு நீ இருப்பது ஒரு முற்றிலும் வேறுபட்ட நிலை. அங்கே நீ சந்தோஷமாக இருப்பாய், உன் குடும்பம் வளமாக இருக்கும், உன் வாழ்க்கையில் தேவியின் நிழல் என்றும் இருக்கும். என் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன் இருக்கும் என் தங்கமே. என் தங்கமே, அந்த 5 ரூபாய் வைஷ்ணவி தேவி உருவம் பதித்த நாணயம் உன் கையில் வந்தவுடன் அது ஒரு சாதாரண உலோக துண்டு அல்ல, உன் வாழ்க்கையை மாற்றும் தெய்வீக விசையை கொண்ட ஒரு சக்திவாய்ந்த கருவி என்று நினைத்துக்கொள். அந்த நாணயத்தின் மீது என் தெய்வீக ஆசியும் வைஷ்ணவி தேவியின் கருணையும் சேர்ந்திருக்கும் போது அது உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக வாசலை திறக்கும். அந்த வாசல் வழியாக வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உன் மனதில் வைத்திருந்த கனவுகளை நனவாக்கும். நீ எவ்வளவு வறுமையிலும் இருந்தாலும் அந்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் வரை வறுமை உன்னை தொட்டு கூட பார்க்காது. இந்த நாணயத்தை வைத்திருக்கும் இடம் மிக முக்கியம். உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசான்ய மூலையில், ஒரு சிறிய மரப்பெட்டியை வைக்க வேண்டும். அந்த மரப்பெட்டி உள்ளே வெள்ளை துணியில் அந்த நாணயத்தை மடித்து வையுங்கள். நாணயத்தை வைக்கும் முன் நீ ஒரு விளக்கை ஏற்றி ஓம் வைஷ்ணவி மாதா என்று 9 முறை ஜெபித்து வைக்க வேண்டும். இதைச் செய்வதால் அந்த நாணயத்தில் இருக்கும் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். உன் மனதில் இருக்கும் சோகமும் பயமும் நம்பிக்கையின்மையும் இந்த நாணயம் வந்ததிலிருந்து மெல்ல மெல்ல அகலும். பணம் என்பது ஒரு சக்தி, அதை ஈர்க்கும் ஆற்றல் உன்னுள் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய். அந்த ஆற்றலை எழுப்புவது இந்த வைஷ்ணவி தேவியின் நாணயம். உன் கண்ணீர் துளிகள் இனி வறுமையால் சிந்தப்படாது, ஆனந்த கண்ணீராக மாறும். என் தங்கமே, நீ இந்த பரிகாரத்தை செய்து வைத்த நாளிலிருந்து உன் வீட்டில் சில விசித்திரமான நல்ல அறிகுறிகள் தோன்றத் தொடங்கும். உதாரணமாக, நீ எதிர்பாராத பணம் கிடைப்பது, பழைய கடனாளி வந்து கடனை திருப்பிக் கொடுப்பது, உனக்கு தெரியாத வழிகளில் வருமானம் உருவாகுவது போன்றவை நிகழும். இவை எல்லாம் அந்த நாணயம் உன் வீட்டில் வேரூன்றத் தொடங்கியதற்கான சான்றுகள். இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீ மனதில் ஒரு உறுதி கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் இனி வறுமை இல்லை. நான் ராஜயோக வாழ்க்கையை வாழ்வேன் என்று. இந்த எண்ணம் உன் மனதிலும் உன் வீட்டிலும் ஒரு தெய்வீக அலைபாய்ச்சலை உருவாக்கும். வைஷ்ணவி தேவியின் பார்வை உன் மீது விழும்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் வெற்றிக்கு வழிவகுக்கும். அந்த நாணயத்தை வாரம் ஒரு முறை வெந்நீரில் கழுவி சற்று குங்குமம் சந்தனம் தடவி வையுங்கள். இதனால் அதன் தெய்வீக ஆற்றல் தொடர்ந்து உயிர்ப்புடன் இருக்கும். உன் வீட்டில் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அந்த நாணயம் இருப்பது ஒரு தெய்வீக காவலராக இருக்கும். தீய சக்திகள், பொறாமை பார்வைகள், உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் தூரமாகி விடுவார்கள். நீ இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நீ உன் உள்ளத்திலேயே நான் இனி கடன் கேட்கும் வாழ்க்கையை வாழ்வதில்லை, பிறர் என்னிடம் உதவி கேட்கும் நிலைக்கு வருவேன் என்று உணரும் நாள் மிக அருகில் உள்ளது.
இந்த மாற்றம் ஒரு இரவில் வராது, ஆனால் வைஷ்ணவி தேவியின் கிருபை தினமும் உன் வாழ்க்கையில் ஒரு சிறு சிறு முன்னேற்றங்களை உருவாக்கும். என் தங்கமே, இந்த பரிகாரம் ஒரு தெய்வீக ஒப்பந்தம் போல. அந்த நாணயத்தை வீட்டில் வைத்திருக்கும் வரை நீ உன் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை, நம்பிக்கையின்மையை, பயத்தை தள்ளி விட வேண்டும். நீ உன் மனதில் வைத்திருக்கும் கனவுகள் உனக்கு சாத்தியமானவை என்று நம்பி செயலில் இறங்க வேண்டும். வைஷ்ணவி தேவியின் சக்தி உனக்கு வழி காட்டும், ஆனால் பாதையில் நடப்பது உன்னால்தான். இந்த நாணயம் உன் வீட்டில் இருக்கும் வரை உன் வாழ்க்கை ஒரு மலர்ந்த தோட்டம் போல இருக்கும். செல்வம், சந்தோஷம், அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் உன்னை தேடி வரும். வைஷ்ணவி தேவியின் சின்னமாக இருக்கும் இந்த 5 ரூபாய் நாணயம் உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக காவலாளி போல இருக்கும். உன் மனதில் இருக்கும் சிறு சந்தேகங்களையும் தள்ளி வைத்து இந்த பரிகாரத்தை உடனே செய்து பார். அது உன் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதை நீயே விரைவில் அனுபவிப்பாய். நான் உன்னிடம் சொல்லுகிறேன், என் தங்கமே, இந்த பரிகாரம் ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல, இது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை உயிர்ப்பிக்க வரும் தெய்வீக அற்புதம். நீ அதை ஏற்று செய்யும் நொடியில் உன் வாழ்க்கையின் கதையை மாற்றும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். அந்த அத்தியாயம் முழுவதும் ராஜயோகமும், செல்வமும், சந்தோஷமும் நிரம்பியதாக இருக்கும்.